ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் வந்து பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா தான் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி வீடியோ இது. நான் பன்னீர் வீட்லேயே செஞ்சுருந்தேன். 1/2 லிட்டர் பாலில் அதை நல்லா காய வச்சுருந்தேன். மீன்வேல் நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பன்னீர் செய்கிறதுக்கு பால் நல்லா காஞ்சி வந்ததும் அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. உடனே எடுத்திங்கன்னா பன்னீர் வந்து செட் ஆகாது. ஸோ அது நல்லா கொதித்து தண்ணி தனியாக வரும். அதை பார்த்தாலே வந்து தண்ணி நமக்கு தனியாக தெரியும். கெட்டியான இது பால் மாதிரி இருக்கிறது தனியாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. அது காஞ்ச உடனே வடிகட்டிட்டு அதை நீங்கள் எந்த சைஸ் வேணும், எந்த ஷேப் வேணுமோ அந்த இது அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நீங்கள் வெயிட் வச்சுக்கோங்க. நான் ஒரு நார்மல் சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம உதுத்து விட தான் போகிறோம். அந்த ஷேப்லாம் வேணான்ட்டு நான் நார்மல் இது பண்ணிட்டேன். அதை உதுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் கிரேட்டரில் சீவி எடுத்துக்கலாம். நான் கையால் இது பண்ணதுனாலே வந்துருச்சு. அதை நல்லா போட்டுக்கோங்க. அதில் வெங்காயம், பன்னீர், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, அது கூட வந்து மசாலாஸ் வந்து கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூளுக்கு வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது கூட நீங்கள் ஓமம் ஃப்ளேவருக்கு போடுறதுனா போடலாம். இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் நான் போடல. கஸ்தூரி மேத்தி மட்டும் போட்டுக்கிட்டேன். அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் இன்னும் கொஞ்சம் கலராக வரும். நான் அது போட்டு வேணா பச்சை மிளகாவே காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வரையும் போட்டுட்டு கூட உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பராத்தாக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பராத்தா மீன்ஸ் சப்பாத்திக்கு. அதில் ஒரு பவுல் மாதிரி பண்ணி அதில் நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு தரட்டலாம். பட் எனக்கு அந்த மெத்தட் வந்து சரியாக வரல. ஏன்னா அது கொஞ்சம் தடிமனாக வரா மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் நார்மலாக சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதில் 2 டீஸ்பூன் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த ஃபுல் லேயரை வந்து அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் திரட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் திரட்டிக்கிட்டேன். ஏன்னா ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளில வரக்கூடாது அப்படின்ட்டு. இதை நீங்கள் பேனில் போட்டு நல்லா 2 மினிட்ஸ் வந்து நல்லா சுட்டுக்கோங்க. 2 டபுள் சைடும் நல்லா 2 மினிட்ஸ் வேகட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா வெந்திருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ கைஸ். பாய்.